வரனா ட்ரீம் கிரிக்கெட் 25 தான் ப்ளே பண்ண போகிறோம். இது ஒரு கிரிக்கெட் கேமு. இப்போ டைட்டிலே போட்டிருப்பேன். ஸோ நம்ம ஜாலியாக சும்மா ஒரே ஒரு மேட்ச் போடுவோம், சும்மா ஃபன்னுக்கு. ஒரு கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இது மாதிரி நான் சொல்லுங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம எப்படியோ மேட்சுக்குள்ளே போயாச்சு. கேம் சுற்றிட்டு இருக்கு. ஏதோ வந்தாச்சு. பேர் என்ன, எம்டி சகீப் ஒரு மண்டேன் வந்திருக்கான். நம்ம தான் மஞ்சள் சொக்கா டெய்லு சூஸ் பண்ணுவோம். போடுங்க கைஸ் டெய்லு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுலிங் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு அவன் எவ்வளோ ரன் எடுக்கிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆட முடியும். நம்மளால இழுத்து அடிச்சு விட்டு இங்கிட்டு போட்டு பாலை போடுவோம். அப்படி அடிக்கலாம் கைஸ். நம்ம பவுலிங் ஸ்கில் தான் ரொம்ப வேஸ்ட்டுன்னு இருக்கும். அது யாருமே கண்டுக்காதீங்க. ஓகே, பரவாயில்லையே, நல்லா விளாடுவோம். நான் பயந்துட்டேன், ஏதோ ஒரு பூச்சி இழுத்து அடிக்க போகிறானுங்கிட்டோம். இரு நான் தெரியாமல் வாய் விட்டேன் போல. உய் போடு, ஊட்டா நம்ப முடியலையே. நானா இது அவன் ரிவ்யூ கேட்குறானா பார்ப்போம். கேட்குறான் பைபிளில் கேட்குறான். அவன்லாம் கேட்டு தான் ஆகணும். கேட்டு மிஸ் ஆகிடாத. ஓகே போடு. அவுட்டு போடு மகளே. அவுட்டு அவ்வளோதான். அவுட்டு தான். கிளம்பு. அடுத்த ஆளை இறக்கி விடு, முடிச்சு விட்றேன். நம்ம எப்போவுமே யோக்கர் பால் தான் கைஸ். பிடிச்ச நான் நார்மலாக நான் போடுற பால் ஃபுல்லாக யோக்கர் தான் போடுற. போடு அடா யூசு பயலே. விக்கெட் ட்ராப்டா, அவுட்டு கேட்ச் ட்ராப்டா. ஒரு ரன் அடிச்சிட்டான். இப்போ தான் முதல் வாட்டியே ரன் அடிக்கான். டே கேட்ச் பிடிச்சி தான் திருப்பி அவுட்டு கலப்பி விட்ருமாண்டா, இடத்த காலி பண்ணு. லெக் ஸ்பின் போட்டான்டா. அப்படி தெரியாமல் திருப்பி லெக் ஸ்பின் போடுறேன் பத்தியமா. இதோ லெக் ஸ்பின் தான் அவன் கேட்சர் தூ. லெக் ஸ்பின் போடவே கூடாது. எதுக்கு தான் இப்போ நான் தொட்டேன்னு தெரில. இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபிளிப் போடுவோம். எனக்கு என்னென்ன பால் என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. நான் அப்படி சும்மா தான் அடிச்சு விடுவேன். சூப்பர், நல்லா இருக்கும் போல். இல்லாட்டி ஒரு கூகுளி எதுன்னு தெரில. டே அந்த பொசிஷன் வைக்க மறந்துட்டான்டா. டேங்க அப்பா, பவர் பிளே. பேக் ரன் ஓடல. ஃபாஸ்ட் பவுலரு. நம்ம நார்மலாக ஸ்பீடை ஏற்றி விடுவோம், ஏற்றி அடிப்போம். அப்படியே இன்ஸ்பிங் போட்டுவிடுவோம். ஃபுல் டாஸாடா. பார்த்துக்கலாம். வா ஃபாஸ்ட் பவுலர் இறக்கி விட்ருக்கேன். போடு எட்ரா. அவ்வளோதான். ஏன் பாட்டுமா ஆடுறான்னு எனக்கு தெரியும். நம்ம லெவலை பொறுத்து அவங்க தான் வருவாங்க. நம்ம லெவல் பாட்டு கேமில் பாட்டு பெரிய பாட்டு. போடு. அடிக்கலை. அதே மாதிரி தான் நம்மளும் தடுமாறணும். ஒரு 4 பால் தான் நினைக்கிறேன். அடிச்சாண்டா 4 அடிச்சாண்டா. பவுண்டரி போச்சு. அப்பா என்னையாடா பாட்டுங்கிற நட்டு விட்டான்டா. செத்த சும்மாண்டா வச்சான் வாயை. இருங்கடா. இழுத்தடி போச்சு மண்ணா. பக்கத்துலேயே ஃபீல்டு இருக்கான். அருமை. ஃபுல் டாஸ் போடவா? ஸ்பீடு ஏற்றுறது போல இந்த வீடியோ இருக்க ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை எடுத்து விட்றேன். போடா. ஐயோ ரன்னு ஓட்டான்டாப்பா. அதுக்குள்ளே ஒரு ரன்னு ஓட்டான்டா. அதில் ஓகே, லாஸ்ட் பால் நினைக்கிறேன். சும்மா இழுத்து தட்டி பார்த்துக்கலாம். ஒயிடு மட்டும் போயிடாது. ஒயிடை மட்டும் போட்டுறாது. உனக்கு 100 ஆயிடுச்சு. ஒயிடு மட்டும் போட்டான். விடு. 14 ரன் அடிச்சிட்டான். அடிக்க முடியுமா? ஜிஜினால 15 ரன் அடிக்க முடியுமா? 12 பாலில். என்னடா இருறா. நம்ம எப்போவுமே இப்படி தான் அடிப்போம் பாலை. போட புடுத்திக்கலாம். எடுத்தோடனே பவுண்ட்ரி தான்.
ஃபுட்ஒர்க்கெலாம் மிஸ்டேக் பண்ணுவேன். ஆனால் என்ன எது சும்மா கொடுத்துக்கணும். ஒரே பால் மாதிரி போடுறான், பார்த்துக்கலாம். வா வா. ஐயோ ஃபுட்ஒர்க் தப்பு. குட்டி என்னடா போச்சு போ. அன்பேக்கர் நோ பாலை போட்டு விட்ரு. நல்ல பேட்ஸ்மேன் அழைக்கணும். அவனை அனுப்பி விடலாம். சரி சும்மா அவனே கிடக்கட்டும் போ. அவன் போயிட்டு போவான். எங்கே கிரவுண்டோடு போடுவோம். வா 4 போ. ஏய் இந்த வாட்டி அடிக்கிறடா. அவனை தான்டா இப்பாடா இப்போமே நம்ம தான் 4 போயிடுச்சு. 4 போட்டாச்சு. இந்த வாட்டி கேட்ச் விட்றாது. ஃபீல்டிங் சரியில்லை, அதனால் இந்த ஒரு சின்ன கேப்பில் தான் அடிக்கணும். ஃப்ரண்ட்டு ஃபுட்டுன்னு அடிக்கிறேன் கைஸ். போடு கரெக்டா. ஐயோ போ. அடேங்க அப்பா டேய் எப்படா நீங்க மட்டும் எப்படா இப்படி பிடிக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி வித்தையெல்லாம் வருது? ஃபீல்டரை மாத்திரா செருப்பு பட்டி இருப்போம்ண்ணா. ஃபீல்டரை மாத்தலாம். டேய் 3 விக்கெட் விட்டேன்டா. தேவையில்லாம 3 விக்கெட் விட்டேன். ரவுண்டா வேணடா அப்படி அடிக்கிறான். டேய் இருடா மனுஷனா என்னடா. அவ்வளோதான் திருப்பி கீழே போயிட்டா. இந்தா போச்சு மண்ணா போச்சு. அடித்தாச்சு யாருக்கிட்ட வச்சுக்க கூடாது. ஓ அங்கே எட்டி ஒருத்தர் இருக்கான்டா. இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா ஃப்ரண்ட்டு விட்டு வைப்போம். ஸ்டொக்கு வைப்போம். அடடே ஏன்டா நான் என் கை விறுவிறுன்னு இருக்கும்டா. அப்படியே இருடா கையை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும். எக்கடா போகுது கேமரா. இருடா நல்ல பவுலர் அடிக்க விட்றக்கூடாது. எங்கடா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலராக தான் இருக்கேன். இவனை அடிச்சு விடு. சும்மா கடக்கிறான் பய போல. லோஃப்ட் அடிப்போமா? என்னடா பண்ற? டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அடே முட்டாடா இருடா. இப்படி அடிக்கிறாங்க. கண்ட இடத்துல அடிக்கிறாடா. டே உண்மையாவே வாயில வருது. 4 மட்டும் போலாம் இருக்கு. செருப்படி போ. ஃபீல்டு ரீச் ஆகிறதுக்குள்ள நம்ம 3 ரன் ஓடிடலாம். நியூ நம்மலாம் பாட்டு அட்டை பாட்டு நம்மலாம். இந்த ஒரு பாட்டு பிளேயர்கிட்ட போய் சாவறேன்டா நான் கிடந்து. இவன் நினைக்கிறேன். சரி அப்படியே ஓப்பனாக அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் 4 நினைக்கிறேன். ஓடு மகளே ஓடனா வச்சுக்குவே. இன்னொரு ரன் ஓடிடுறா. ஓடுறா போயாச்சு. ஓடு மேட்ச் வின்னு கைஸ். ஜெயிச்சாச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன ஒரு பாட்டில் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடாது. இல்லை எனக்கே இப்படி கஷ்டப்பட வேண்டியதாக ஓகே லூஸு தனமாக ஆடிட்டு இருக்கேன் நானே அந்த மாதிரி. ஓகே சமயத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஆச்சுங்க. வீடியோ கொஞ்சம் அவருக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்கள் சேனல் புதுசாக திருப்பி அப்படின்னு சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னோடய பாட்டு கேம் பிளே வேணும்னா பாருங்கள், கேளுங்க. ட்ரிங்க் வேணும்னா நான் போடுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டியது. ஸோ கைஸ் நான் கிளம்புறேன். பை கைஸ் பை.